வணக்கம். பொதுவா ஒரு கொலை நடந்தா, யாரு செஞ்சாங்கிறது தான் கேள்வியா இருக்கும். ஆனா, இங்க இருக்கிறது ஒரு பெணம். அத சுத்தி 3 குற்றவாளிங்க. 3 பேருமே நான் தான் கொன்னேன்னு சொல்றாங்க. ஆனா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இவங்க 3 பேருமே கொல்லலன்னு சொல்லுது. அப்போ அந்த கொலைய யாரு தான் செஞ்சது? இது ஒரு விசித்திரமான வழக்கு. இங்க உண்மைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. உடைஞ்சு சிதறி கிடக்கு. ஒவ்வொரு துண்டுலயும் ஒரு முகம் தெரியுது. ஆனா, எது அதோட உண்மையான முகம்? வாங்க, அந்த உடைஞ்ச சிதறல்கள சேர்த்து பார்க்கலாம். யார் அந்த குற்றவாளின்னு. நமது கதையின் கொலையாளி தொழிலதிபர் விஸ்வநாத். அவரது பங்களாவில் நள்ளிரவில் தன் நாற்காலியில் பிணமாக கிடக்கிறார். நெஞ்சில் ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கு. இதை பார்த்த ஏசிபி அர்ஜுன் ஸ்பாட்டுக்கு வருகிறார். ஏசிபி அர்ஜுன் அங்கே வந்து துப்பாக்கி எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு உடனே சொல்லுங்க. அதுக்கு எஸ்ஐ, சார் துப்பாக்கி கிடைக்கல, ஆனா வீட்டுல இருந்து 3 பேருமே விசித்திரமா நடந்துக்கிறாங்க. போலீஸ் ஆளுக்கு வராங்க. அங்கே விஸ்வநாத் மனைவி தாரா, மகன் வருண், அவனோட பிஏ மேனேஜர் ரகு 3 பேரும் இருக்காங்க. அப்போ ஏசிபி அர்ஜுன், யார் சுட்டது? உடனே மனைவி தாரா, நான் தான் சார் சுட்டேன். அவர் என்னை கொடுமைப்படுத்தினாரு. அதனால அதை தாங்க முடியாம என் கை துப்பாக்கியால அவரை நான் கொன்னுட்டேன். அர்ஜுன் அதிர்ச்சியாக மகனை பார்க்கிறார். மகன் வருண், இல்ல சார், அம்மா பொய் சொல்றாங்க. அப்பாவை சுட்டது நான் தான். எனக்கு தர வேண்டிய சொத்தை தரமாட்டேன்னு சொன்னாரு. ஆத்திரத்துல நான் சுட்டுட்டேன். அர்ஜுன் குழப்பத்தோடு மேனேஜர் ரகுவை பார்க்கிறார். அதற்கு மேனேஜர் ரகு, சார் இவங்க 2 பேரும் காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. உண்மையிலே சுட்டது நான் தான். அவர் கம்பெனி படத்தை நான் கையாடல பண்ணிட்டேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு மிரட்டினாரு. அதான் சார் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே பிணம், ஆனா 3 பேரு போட்டி போட்டுக்கிட்டு நான் தான் கொன்னேன்னு சொல்றாங்க. இது பாச போராட்டமா இல்ல ஏதாவது தந்திரமா? அர்ஜுனுக்கு தலையே சுத்துது. அர்ஜுன் அவங்க 3 பேர்த்தையும் தனித்தனி அறையில வச்சு விசாரிக்க சொல்றாங்க. 3 பேரும் தான் சொன்ன வாக்குமூலத்துல உறுதியா இருக்காங்க. அப்போ தடவியல் ரிப்போர்ட் வருது. டாக்டர் சொல்றாரு, அர்ஜுன், இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏசிபி அர்ஜுன் அதுக்கு, என்ன டாக்டர், 3 பேர்ல யார் சுட்டதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? டாக்டர், யாருமே சுடல. அதுதான் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதற்கு ஏசிபி அர்ஜுன், என்னது யாருமே சொல்லலையா? அப்ப யாருதான் அவரை கொலை பண்ணது? விஸ்வநாத் உடம்புல பாஞ்சிருக்கிறது 9mm புல்லட். ஆனா தாரா வச்சிருந்தது 32 ரிவால்வர். மகன் வருண் வச்சிருந்தது வேட்டையாட பயன்படுத்த துப்பாக்கி. மேனேஜர் ரகு கிட்ட துப்பாக்கியே இல்ல. அது மட்டும் இல்ல, விஸ்வநாத் நெஞ்சில குண்டு பாய்ந்ததுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. என்னது, குண்டு பாயறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரா? எப்படி டாக்டர்? அதற்கு டாக்டர், அவர் காஃபில அர்சனிக் விஷம் கலந்திருக்கு. விஷம் குடிச்சு செத்த பிணத்தை தான் யாரோ சுட்டிருக்காங்க. இதை கேட்ட ஏசிபி ஒரே குழப்பத்துல இருக்காரு. மறுபடியும் ஏசிபி அர்ஜுன் அந்த 3 பேர்த்தையும் விசாரிக்கணும்னு போறாரு. போய் அவங்க கிட்ட, விஸ்வநாத் 9 மணிக்கே விஷம் கொடுத்து செத்துட்டாரு. ஆனா நீங்க 3 பேரும் 10 மணிக்கு சுட்டதா சொல்றீங்க. செத்த கணத்தை சுட்டுட்டு ஏன் பழிய ஏத்துக்கிறீங்க? உண்மையே சொல்லுங்க. இப்போதான் உண்மையை உடையுது. மனைவி தாரா, நான் 10 மணிக்கு ரூமுக்கு போனப்போ அப்புறம் நாற்காலியில் படுத்துட்டு இருந்தேன் சார். சுற்றி முற்றி பார்த்தேன், யாருமே இல்லை. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு நான் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டேன். சுட்ட கொஞ்ச நேரத்தில் அவருக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் அவர் அமைதியாக கிடந்தார். ஒருவேளை செத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு நான் போய் ஒழிச்சு வச்சுட்டேன் சார். உடனே மகன் வருண், 10 போனேன் சார். அப்பா நெஞ்சில ரத்தம் வலிஞ்சிட்டே இருந்தது. அம்மா தான் சுட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன். அம்மாவை காப்பாத்த நான் சுட்டதா சொன்னேன் சார். உடனே மேனேஜர் ரகு, நான் 10:30 போனேன் சார். அவர் செத்து கிடந்தாரு. படி என் மேல வந்துருமோன்னு பயந்து நானே சண்டாகிட்டு தண்டனை குறையணும்னு நினைச்சேன் சார். கதை இப்ப தலைகீழ மாறிடுச்சு. மனைவி சுட்டப்ப அவர் ஏற்கனவே பெணம், மகன் சொடவே இல்லை. மேனேஜரு பயந்து போய் சரண் ஆகியிருக்காரு. அப்ப அந்த 9mm குண்டு எங்கிருந்து வந்துச்சு? விஸ்வநாத் காப்பியில விஷம் கலந்தது யாரு? வீட்டுக்குள்ள 4வது ஒருத்தர் இருக்கிறாரா? ஏசிபி அர்ஜுன் அந்த விஸ்வநாத் பங்களாக்கு மீண்டும் சோதனை இடுகிறார். சிசிடிவி கேமரா ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஆனா வீட்டுக்கு எதிர இருக்கிற ஒரு ஏடிஎம் கேமராவை செக் பண்றாங்க. அப்போது ஏசிபி அர்ஜுன், இந்த ஏடிஎம் கேமரா வீட்டு வாசல்ல காட்டுது. ராத்திரி 8:30 மணிக்கு யார் வராங்கன்னு பாருங்க. அந்த வீடியோவில் ஒரு குள்ளமான உருவம் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போகுது. 9 மணிக்கு வெளியே வருது. ஏசிபி அர்ஜுன், யார் இது? முகம் தெரியலையே. அப்ப வீட்டு வேலைக்காரி ஒரு க்ளூ கொடுக்குறா. வேலைக்காரி இருந்துட்டு ஏசிபி அர்ஜுன் கிட்ட, சார், ஐயாவுக்கு ஜோசியம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு சாமியார் அடிக்கடி வருவார். அவர் தான் இப்படி ரெயின் கோட் போட்டுட்டு வருவார். போலீஸ் அந்த சாமியாரை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த சாமியார், ஆமா சார், நான் தான் போனேன். விஸ்வநாத் சார் எனக்கு 10 லட்சம் தருவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா போனப்ப தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆத்திரத்துல நான் போயிட்டேன். நான் கொல்லல சார். உடனே ஏசிபி அர்ஜுன், பொய் சொல்லாத. நீ தான் காஃபில விஷம் கலந்துருக்க. அதற்கு சாமியார், சத்தியமா இல்ல சார், நான் காஃபியே குடுக்கல. நான் போகும்போது விஸ்வநாத் சார் அவரோட டாக்டர் கிட்ட போன்ல சண்டை போட்டுட்டு இருந்தாரு. உடனே அர்ஜுன் அந்த ஃபேமிலி டாக்டரை விசாரிக்கிறார். டாக்டர் ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி இருக்கிறார். ஆனா அவர் வீட்டை சோதனையிட்டப்போ ஒரு 9mm பிஸ்டல் கிடைச்சது. உடனே ஏசிபி அர்ஜுன், டாக்டர், இதுதான் கொலைக்கு யூஸ் பண்ண துப்பாக்கியா? நீங்க
கண்டுபிடிச்சிட்டீங்களா? உடனே டாக்டர் சிரிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, நான் தான் சுட்டேன். உடனே ஏசிபி அர்ஜுன், ஏன் அவர் தான் விஷம் குடிச்சு செத்துட்டாரு, அப்புறம் எதுக்கு சுட்டீங்க? அதற்கு டாக்டர், அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க ஆபீசர். விஸ்வநாத்துக்கு கேன்சர் இருந்துச்சு. அவர் ரொம்ப வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டாரு. என்ன கருணை கொலை செய்ய சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால அவர் தானே காஃபில விஷம் கலந்து குடிச்சிட்டாரு. நான் 9:30 மணிக்கு அவரை பார்க்க வந்தேன். வழியில துடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு டாக்டரா என்னால அதை பார்க்கவே முடியல. அதான் என் துப்பாக்கியாலேயே நெஞ்சில சுட்டு அவருக்கு விடுதலை கொடுத்தேன். இதை கேட்ட ஏசிபி அர்ஜுன், அப்ப இது கொலையா, தற்கொலையா, இல்ல கருணை கொலையா? அதற்கு டாக்டர், சட்டப்படி கொலைதான், தர்மப்படி விடுதலை என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார். பாத்தீங்களா, இந்த வழக்குல 3 பேர் நான் கொலைகாரன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க யாருமே கொல்லல. ஒருத்தர் நான் காப்பாத்தினேன்னு சொல்றாரு. ஆனா அவர் தான் கொன்னாரு. உண்மைங்கிறது சில சமயம் ரொம்ப விசித்திரமானது. நாம பார்க்கறது ஒண்ணு, நடக்கிறது வேற ஒண்ணு. இந்த வழக்கு ஒரு முடிவில்லாத புதிர். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு மர்மத்தோட சந்திக்கிறேன். வணக்கம்.